நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம், கர்த்தரை துதிக்கலாம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடுறீங்களோ அங்கே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர். அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கலாமே. அந்த ஜீவனுள்ள தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தைகளினால தாங்குகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற தேவன். அந்த தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். அந்த சர்வ வல்ல தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லலாம். அவரை உயர்த்தும் பொழுதும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறது. ஏனென்றால் அவரை உயர்த்துகிற இடத்துல, அவரை துதிக்கிற இடத்துல, அவரை நோக்கி பார்க்கிற இடத்துல, அவர்தான் வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல அவர் இருக்கிறார். தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவரும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனை நன்றி செலுத்தலாமே. We thank you Lord. இயேசுவே, உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவோம் ஹல்லேலூயா. 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 யாவே ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. ரதனம சந்தரதுரதனம ஹல்பனஹ ஷகரதுரதனம மெனஹத்ரோ செகே Albanotro Melbana Shagaraduna Legaraduno Seke Albama Lena Hasakara. அப்படியே உள்ளத்திலிருந்து அப்படியே இளைப்பாறுதலோடு அவரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அவரை ஸ்தோத்திரிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ நதியில உங்க வார்த்தையால பாய்ந்து வரட்டும். வாங்கலாம் உங்களுடைய துதியால் அதை பாய்ந்து வரட்டும். உங்களுக்குள்ள தேவன் வற்றாத ஜீவ ஊற்ற கொடுத்திருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பரிசுத்த ஆவியானவருடைய நதிகள். அந்த நதிகள் அதை அப்படியே வார்த்தை வழியா அந்த நதியை பாய விடுங்க பார்க்கலாம். பாய விடுங்க. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த இடத்தையும் நிரப்பும், பக்கத்தில் இருக்கிறவர்களை ஆளுகை செய்யும். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதற்கு தேவையான காரியத்தையும் அது செய்து முடிக்கும். ஒருவர் கூட அமைதியா இருக்க வேண்டாம். ஒருவர் கூட வேறே எண்ணம் உடையவர்களாய் வேண்டாம். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நேராக்குங்க, அவருடைய நாமத்துக்கு நேராக்குங்க. லே லா கா கா துனா மாமா தரே தராபா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
நான் இதிலே களி கூர்ந்து மகிழ்வேன், களி கூர்ந்து மகிழ்வேன். அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேசத்தை பார்க்கும் பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காத மாதிரி தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னுடைய விசுவாச கண்ணுல பாரு, நான் கொடுத்த வாக்கு தத்தத்தின் வழியா பாரு, எதுவெல்லாம் உனக்கு கடினமா தெரியுதோ அதையெல்லாம் நான் லகுவாய் மாற்றுவேன், லகுவாய் மாற்றுவேன், லகுவாய் மாற்றுவேன், லகுவாய் மாற்றுவேன், லகுவாய் மாற்றுவேன். கொலகார சவுல மாற்றினது உண்மை என்றால் உங்க தேசத்திலும் அப்பேற்பட்ட காரியங்களை செய்வதற்கு நான் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன், நான் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறேன். அநேக மந்திர புஸ்தகங்கள் எல்லாம் எரிச்சு இயேசு நாமந்தான் உண்மையான நாமன் வந்தது உண்மை என்றால் உங்க தேசத்தில் நான் அதை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் அவரை சார்ந்து அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம். அவருடைய நாமம் உயரட்டும் உயரட்டும் சொல்லும், எங்க மூலமாய் மகிமைப்படட்டும் சொல்லுங்க, எங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மூலமாய் மகிமைப்படட்டும் சொல்லுங்க, நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும், நாங்கள் விசுவாசித்து எதை பேசுகிறோமோ அதன் மூலமாய் மகிமைப்படட்டும் சொல்லுங்க. மீதி அவர் பார்த்து கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது என்று அவர் சொல்லி இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உனக்கு முன்னே போய் எல்லாவற்றையும் செவைப்படுத்துவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் கடலின் மேல் நடந்தது, அலைகிற கொந்தளிக்கிற கடலின் மேல் நடந்தது உண்மை என்றால் அதே பாதங்கள் நமக்கு முன்பாகவும் செல்கிறது உண்மை. உண்மை எது நம்மை பயமுறுத்துகிறதோ, எது நம்மளை அச்சுறுத்துகிறதோ, எது நம்மளை எல்லாம் வேதனைப்படுத்துகிறதோ அதன் மேல் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்கிற பார்வை வந்தா போதுங்க. எஸ் லோ ரேக்ராந்தரோ லின்மனாசதுரோ அகரதுனிமே லிரனனனனனா அகத்துரோ எல்லின் மனசே. உம்முடைய நிழலில், உம்முடைய சட்டைகளின் அடியில், உம்முடைய கரத்தின் கீழே எங்களையே நாங்கள் இந்த கால வேளையில விட்டு கொடுக்கிறோம். இன்று எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீரோ, எதை எங்களுக்கு நினைப்பூட்ட சித்தமாக இருக்கிறீரோ, எந்த ஜீவ அப்பத்தை பிட்டு கொடுக்கிறீரோ, எந்த காரியத்தை எங்களுக்கு முக்கியப்படுத்துகிறீரோ, எங்க வாழ்வுக்கு என்ன தேவை என்பதை நீர் நன்கு அறிந்ததுனால ஒவ்வொருவரோடு நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதற்கு எங்களையே நாங்கள் தளர்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களையே நாங்கள் தளர்த்தி கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல நிபந்தனை இல்லாம எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண சித்தம் எங்க வாழ்விலே நிறைவேறட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை இந்த பட்டணத்தில் உயர்த்துகிறோம். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன், பாடுவோம், அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா, யாவே
உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமே. உங்க நாமம் உயரணும், ஓஹோ, என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே சொல்லலாமே எல்லாரும். இயேசுவே நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே நாமமே பெருகணும், அல்லேலூயா. திரும்ப சொல்லலாமே. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், ஓ, என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமே எல்லோரும். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும்,
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், ஓ இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லோரும் உங்க நாமம் உயரணும், எஸ் லார்ட், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சொல்லலாமே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya, யாவே ஹாலே ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். எஸ் லார்ட். எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். ஆமென். சரி, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நம்ம எழுந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அவரை நாமத்தை உயர்த்தலாம். இந்த 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 பாடல் வரிய நீங்க பாடும் பொழுதே அவரை உயர்த்துறீங்கன்னு அர்த்தம். அவரை உயர்த்துறீங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துறீங்க. பிசாசை ஜெயித்த நாமத்தை உயர்த்துறீங்க. சாபத்தை போக்கின நாமத்தை நீங்க உயர்த்துறீங்க. பாரெங்கும் வாசனை வீசக்கூடிய நாமத்தை உயர்த்துறீங்க. கல்வாரி சிலுவிலேயே உதயமான அந்த நாமத்தை உயர்த்துறீங்க. சொல்லலாம், ஆண்டவரே, அவருக்கு என்ன பிதாவாகிய தேவன் கொடுத்தாரோ அந்த காரியத்தை 100% திருப்தியாய் முடிச்சு சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து மகிமைப்படுத்தப்பட்டவராய் பரமேறினவராய் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து எல்லா நாமத்தையும் மேலான நாமத்தை உடையவராய் அவர் அந்த ஸ்தலத்தை உத்தரித்திருக்கிறார். இப்ப அவர் செய்து முடிச்சிட்டார். இப்ப நம்மகிட்ட சொல்றார், அந்த நாமத்தை பயன்படுத்தி உன் வாழ்க்கையின் மூலமாய் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ரெடி? நீங்க நல்லா வாழ்றதுல அவர் நாமம் மகிமைப்படுது. நீங்க பரிசுத்தமா வாழ்றதுல அவர் நாமம் மகிமைப்படுகிறது. நீங்க சாட்சியா வாழ்றதுல அவர் நாமம் மகிமைப்படுகிறது. நீங்க நல்ல குணத்தோடு வாழ்றதுல அவர் நாமம் மகிமைப்படுது. நீங்கள் மன்னிப்பதில் அவர் நாமம் மகிமைப்படுகிறது. நீங்கள் விட்டு கொடுப்பதில் அவர் நாமம் மகிமைப்படுகிறது. உங்களை துரோகம் செய்கிறவங்க, உங்களை விரோதிகளை நீங்க நேசிக்கிறீங்க, அவருடைய நாமம்
இந்த குணம் யாருக்கும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இயல்பான குணம் அல்ல இது. துரோகம் பண்ணினவர்களை, வெறுக்கிறவர்களை, நமக்கு தீமை செஞ்சவங்களை, நமக்கு நஷ்டம் விளைவிச்சவங்களை மன்னிப்பதோ அவர்களை ஏற்றுக்கொள்வதோ அவர்களை நம்ம இயல்பான மனுஷன் கிடையாதுங்க. ஆனா இயேசுவின் நாமம் நமக்குள்ள வந்துச்சு. அந்த நாமத்தை உபயோகப்படுத்துகிற உரிமையை நமக்கு கொடுத்தார். அவர் வாழ்ந்தது போலவே நமக்கு இருக்கிற ஒரே ரோல் மாடல் இயேசு. எந்த ஊழியக்காரரோ, எந்த நபரோ, எந்த பாஸ்டரோ, எந்த ஜெப வீரரோ அல்ல. நம்முடைய நோக்கி பார்க்கிற ஒரே ஒன்று இயேசுவின் நாமம். நாம் நோக்கி பார்க்கிற ஒன்றே ஒன்று இயேசுவின் நாமம். நம்முடைய விசுவாசத்தை துவங்கினவரும் முடித்தவருமாகிய அவரையே நோக்கி நம்மளுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுறோம். ஆமென். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நம்முடைய நாமத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துங்க பார்க்கலாம். அவர் சொல்றார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் செய்வேன் சொல்றாரு. என் நாமத்தினால குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன் என்று சொன்னார். இதுவரையும் என் நாமத்தால் ஒன்றையும் கேட்கல. அப்போ இருக்கிற சீசர்களை பார்த்து சொல்ல, என் நாமத்தினால கேட்கல, எல்லாம் யெகோவாவின் நாமத்தினால கேட்டீங்க. ஆனால் இப்போ என் நாமத்தினால கேளுங்க. ஏன்னா உங்கள் சார்பாய் நான் பிசாசை ஜெயித்திருக்கிறேன். உங்கள் சார்பாய் பாவத்துக்குரிய விலைக்கிரயத்தை நான் செலுத்திட்டேன். நீங்க கிருபாசன தண்டை வரலாம். என் நாமத்தின் பேரில் பிதாவினுடைய சமூகத்தில் வந்து நிற்கலாம். என் நாமத்தை பயன்படுத்தி பிதாவை அப்பா, பிதாவை என்று கூப்பிடலாம். எவ்வளவு பெரிய அற்புதமான ஆசீர்வாதம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்திற்காய் நன்றி. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு விரும்புறீங்களோ, எதுவெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ, அதை இயேசுவின் நாமத்தோடு இணைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இணைச்சு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால சுபிட்சம் உண்டாவதாக, என் நாமத்தினால வியாதியஸ்தர்கள் சொஸ்தம் அடைவார்கள் என்று சொன்னீங்கல்ல ஆண்டவரே. என் நாமத்தினால எதை கேட்டாலும் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று சொன்னீங்களே. ராதா ராபா. எல்லாரும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தை பேசுங்க. கடைசியில் இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் நாமம் என்கிற வார்த்தை உங்க வாயில உச்சரிப்பதாக. அதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இந்த நன்மை எனக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த சரீரத்தில் இந்த காரியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற காரியம் வாய்ப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் அந்த ரபர் ரட்சிக்கப்படுவாராக. இயேசுவின் நாமத்தினால் அந்த பகுதியில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியம் கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த குழப்பம் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த விவாதங்கள் அடியோடு வேரோடு பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியம் கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் தடைகள் எல்லாம் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு புதிய வாசல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியம் கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால நன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில ஜெயம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில என் வாழ்வில மகிமைப்படுவதாக. எனக்கு விரோதமாய் எழும்புகிற பெரும் காற்று அடங்கி போகும். அது கிருமியா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், பண தேவைகளா இருக்கலாம், அது மனுஷனுடைய கோபமா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், உனக்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற நயவஞ்சகமா இருக்கலாம். எந்த ஆளை உங்க வாழ்க்கை என்கிற போட்டு மேல மோதி அடிச்சாலும் சரி, உங்க வாழ்க்கையில இயேசு இருப்பதனால அது அடங்கித்தான் போக வேண்டும். பெரும் காற்றும் என் வாழ்க்கையில மோதி அடிக்கிற கடன் என்கிற பெருங்காற்று, வியாதி என்கிற பெருங்காற்று, பிரச்சனை என்கிற பெருங்காற்று, எதுவானாலும் சரி, எதுவானாலும் அடங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால அடங்கி போவதாக. எது உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதோ, எது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்குதோ, எது உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு இன்னல் விளைவிக்கிறதோ, அதை பார்த்து சொல்லுங்க, பெருங்காற்றை அடங்கி போவாயாக. பெருங்காற்று அடங்குவதாக. எல்லா மன வியாதிகள் அடங்குவதாக. எல்லா மன குலைச்சல் அடங்குவதாக. எல்லா பயங்கள் அடங்குவதாக. எல்லா தேவையில்லாத அதைரியங்கள் அடங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால. ராகா துரோ துரோ. எது உங்களுக்கு முன்பாக
உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குதோ அதுவே வழி விடுங்க. அதுவே வழி. எந்த நபர் உங்களை ரொம்ப முன்னேற்றத்துக்கு இடையூறா இருந்தானே அந்த நபர் மூலமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறப்பாராக, புதிய வாசலை திறப்பாராக, புதிய வாசலை திறப்பாராக. அதே செங்கடல் வழிவிடுவதாக, அதே செங்கடல் வழிவிடுவதாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். எல்லா 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 பலவீனங்களும் கட்டிகளும் வியாதிகளும் வலிகளும் வேதனைகளும் கரைஞ்சு போவதாக, கரைஞ்சு போவதாக, கரைஞ்சு போவதாக. எங்க சரீரத்தில் இருக்கிற எந்த கட்டியா எந்த டிஸ்டர்ப் ஆனாலும் சரி, இந்த பிரசன்னத்திலே இந்த நேரத்திலே அந்த இயேசுவின் நாமம், எல்லாவற்றுக்கும் மேலான இயேசுவின் நாமம், நோய்களை எல்லாம் நீக்குகிற நாமம் இயேசுவின் நாமம், வியாதிகளை எல்லாம் விரட்டுகிற அந்த இயேசுவின் நாமம் எங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் கரைஞ்சு போவதாக. மழை மெழுகு போல் உருகும் பொழுது உம்முடைய பிரசன்னத்துல எங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத கட்டியோ தேவையில்லாத வலியோ முட்டு வலியோ அது எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாழ வயதின் ஆரோக்கியம் எதற்காக? அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காக. எங்க கால்கள் பலமுள்ளதாய் இருப்பதாக, எங்கள் நடைகள் ஸ்திரப்படுவதாக. சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகு என்று சொன்னீங்களே, எல்லா பாதங்களில் இருக்கிற வீக்கங்கள் விலகி போவதாக, எல்லா பாதங்களில் இருக்கிற எரிச்சல்கள் விலகி போவதாக, எல்லா முட்டுகளில் இருக்கிற வலிகள் அழிஞ்சு போவதாக. இயேசுவின் நாமத்திலே கரைஞ்சு போ, கரைஞ்சு போ. மழையே நீ மெல்ட் ஆகு, வலியே நீ மெல்ட் ஆகு இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. கரங்களை, ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே, இந்த பிரசன்னத்திற்கு நன்றி. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லலாமே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. உம் அன்பை ருசிக்கையிலே
ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Yes Lord, thank you Lord. உம்முடைய சுகத்தின் பிரசன்னம் இந்த பருவ மாற்ற காலத்துல, இந்த குளிர் பனி மழை இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே எங்க கூடாரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் இந்த குளிர்காலத்தில் கர்த்தருடைய விசேஷித்த சுகத்தின் பிரசன்னம் மூடுவதாக, கூடாரத்தை மூடுவதாக, ஒவ்வொரு நபர்களை மூடுவதாக, பெரியவர்களை மூடுவதாக, சிறு பிள்ளைகளை மூடுவதாக, வாலிப பிள்ளைகளை மூடுவதாக, அவங்க பயணிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் சுகத்தின் பிரசன்னம் மூடுவதாக, வேலை செய்கிற இடத்துல மூடுவதாக, 24 மணி நேரமும் தெய்வீக சுகத்தின் பிரசன்னத்தினால உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நிரம்பி இருப்பார்களாக, நிரம்பி இருப்பார்களாக. சுகத்தின் கோட்டைக்குள்ள, சுகத்தின் பிரசன்னத்தின் கோட்டைக்குள்ள, அந்த துருகத்துக்குள்ள, கர்த்தரின் நாமம் என்கிற அந்த துருகத்துக்குள்ள இவர்கள் சுகமா இருப்பார்களாக. நாங்கள் சுகமா இருப்போம். ஆக ரா 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 லேன் மனா சக்ரே ஆகா துரா டாதா ராதுனேமே ஆகா துரா டாதா ராபா பாபா லே ராகா துனாமா ஷெக்கரே அசத்ரோ தனே மௌதலா டாதுனாமா ஏர் பனா ஷெக்கரே தரோ ஆகா ரபாபா பாபா பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக, பலவான் என்று சொல்லுவானாக. எகிப்தின் ரோகங்களை ஒன்றும் வரப்பண்ணேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நன்றி நன்றி நன்றி. தீங்கு நாளில எங்களை கூடார மறைவில ஒளித்து வைத்து கண்மலையின் மேல நிறுத்துகிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்க சரீரம் ஆரோக்கியத்தினால் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தப்பட்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், நரம்புகள் சீராய் இயங்குவதற்காய் ஸ்தோத்திரம், தசைகள் சீராய் இயங்குவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த பகுதியில பலவீனம் இருக்கிறதோ, எந்த பகுதி, எந்த பார்ட், எந்த உள் உறுப்புகள் இயங்காமல் இருப்பது போல் இருக்கிறதோ, இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் அதை தட்டி விடுவதாக, அதை தொடுவதாக, அதை தொடுவதாக. இயங்காதவைகள் இயங்கும்படி செய்கிற பிரசன்னம், செயல்படாதவைகளை செயல்படுக செய்கிற தேவ பிரசன்னம் எங்க சரீரத்தை ஆளட்டும், சரீரத்தை ஆண்டு கொள்ளட்டும். என்னுடைய உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு அவயவங்களிலும் கர்த்தருடைய தெய்வீக சுகம் ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத அந்த ஒரு ஆரோக்கியம், அந்த ஒரு பலன் எங்க பிள்ளைகளை மூடுவதாக, 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 மூடுவதாக. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. எல்லையெங்கிலும் பரிசுத்த உடன்படிக்கையின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம், தெளிக்கிறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ஆண்டவரே, தெளிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நாம் அப்படியே முழங்கால் படியிடலாம், நாம் அப்படியே தேசத்திற்காக ஜெபிக்கலாம். நன்றிங்க ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே.
எங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற சபா தேவ சபையில் தேவன் எழுந்தருளி உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு மத்தியில் தேவனே ஸ்தோத்திரிக்கிற சப்பா வந்ததற்காக நாங்கள் உமக்கு கோடாக்கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இந்த இடத்துல ஒருமித்து இணைக்கப்பட்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம், கூடியிருக்கிறோம். தேவன் விரும்புகிறபடி இந்த நல்ல நாளில் நம்ம இஸ்ரேல் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற இந்த போருக்காக கட்டாயம் நாம் ஜெபிக்கணும். நமக்கு மத்தியில் அருமையான நம்மளுடைய அன்பு சகோதரி சிஸ்டர் பத்மினி சிஸ்டர் அவங்க முன்பாக வந்து இந்த ஒரு குறிப்புக்காக அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நாம் அவங்களோடு கூட இணைந்து கொள்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உடைய தேவ பிரசன்னத்தினால் எங்களை மூடி இருக்கிறீரே ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜனம் ஆண்டவரே அப்பா, நீர் தெரிந்து கொண்ட ஜனம் ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஆண்டவரே பாரத்தோடு உடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த வேளையில உம்முடைய சமூகம், உம்முடைய கிருபை அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எவ்வளோ சிறிய தேசமாக இருந்த போதிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய மகிமையின் நிமித்தமாய் அப்பா இந்த உலகம் முழுவதுமாய் கர்த்தாவே இருக்கிற சகல தேசங்களை பார்க்கலாம் ஆண்டவரே, ஞானத்திலும் அறிவிலும் சகல காரியத்திலும் ஆண்டவரே அப்பா செழிப்பாய் வளமாய் முன்னேற்றமாய் இருக்க நீர் இம்மட்டும் நீர் கிருபை பாராட்டி இருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஜனம் பாக்கியம் உள்ளது என்ற அந்த கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் படியாய் ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசத்தை நீர் மட்டுமாய் காத்தீர் ராஜா. இப்பொழுதும் இருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிவீர் கர்த்தாவே. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. அங்குள்ள மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா அங்கு நடக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய ஜனமாய் இருந்தோம் ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாய் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிற சகல ஜனங்களுக்காக பாரத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கர்த்தாவே அந்த நாளில் நீர் சொன்னீரே ராஜா. கர்த்தாவே இந்த வேளையில கர்த்தாவே இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவங்களுக்கு நீர் கர்த்தாவே அந்த தேசத்துல ஒரு பெரிதான சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எதிராய் இருக்கிற ஆண்டவரே சகல காரியங்களையும் உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் மாற்ற ஆண்டவரே அப்பா பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் கொலையுண்டு கொண்டிருக்கிறாங்களே சுவாமி. சிறுவர்களும் கர்ப்பிணி பெண்களும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வயதானவர்களும் ஆண்டவரே எவ்வளவு பாட அனுபவிக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இந்த வேளையில் இருக்கிற இந்த சகல ஜனங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பொறுப்பெடுப்பீராக ராஜா. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே யெகோவா ஷாலோம் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் உம்முடைய சமூகத்துல நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. வல்லமையுள்ள தேவனே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி. ஆண்டவரே சகலமும் ஆண்டவரே எதிராக இருக்கலாம் ராஜா, ஆனால் உம்முடைய நாமம் உம்முடைய மகத்துவம் உள்ள நாமம் அந்த இடத்துல விளங்கும்படியாய் சகல ஜனங்களும் உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. நீர் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும் சுவாமி. விசேஷம் ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் தேசத்திலும் சரி பாலஸ்தீன தேசத்திலும் இருக்கிற சகல கிறிஸ்தவர்களுக்காக உம்முடைய கரத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை அறிந்து அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஆண்டவரே நீர் கிருபை அளிக்கும்படியாய் நாங்கள் விசேஷமாய் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் சுவாமி. அந்த தேசத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. மீண்டுமாய் கர்த்தாவே அது உயர்ந்து எழும்ப நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அங்கு நடக்கிற ஆராய்ச்சிகள், அங்கு இருக்கிற இராணுவம், அங்க இருக்கிற சகல காரியங்களும் ஆண்டவரே எவ்வளவு உயர்வானதா இருக்கிறது என்பதை ஆண்டவரே உலகத்தில் உள்ள சகல நாடுகளும் ஆச்சரியத்தோடு நோக்கி கொண்டிருக்கிறனப்பா, ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறனப்பா. ஆண்டவரே மகத்துவமுள்ள தேவனே அந்த தேசத்தை இன்னும் மென்மேலும் உயர்த்தும் சுவாமி. சமாதானத்தினால் நீர் நிரப்பு ராஜா. உடைய கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று ரோமர் 11:26
வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறீங்க. நன்றி அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்றும் நீர் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நேர் இந்த நாட்களில் நினைந்து ஆண்டவரே போர் ஓயணும், ஆண்டவரே சுத்திர யுத்தங்கள் ஓயணும், முற்றுப்புள்ளி வரணும், உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்து அனுக்கிரகம் செய்யுங்க. நல்ல செய்திகள் நாங்கள் கேட்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்புக்குவித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் எனக்கு நினைப்பூட்டின, என் இருதயத்தில் என் எண்ணத்தில் வச்சதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன விதை போல் அதை நான் வைக்க ஆசைப்பட்றேன். திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை செய்வதில் என்ன ஆயிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்களும் நானும் நம்புகிற அந்த தெய்வத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரே வரியில் சொல்கிறாரு, அவர் நன்மை செய்கிறவராய் நடமாடிக்கொண்டு இருந்தார். ஆமென். அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிப்பினாலும் கிருபையினாலும் நிறைத்த உங்கள் வாழ்க்கையும் இந்த பூமியில் நன்மையான விதத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நன்மை செய்கிறதுல நம்ம என்ன ஆயிடக்கூடாது? சொல்லுங்க, என்ன ஆயிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. இங்கே பாருங்க, நான் இதை இப்படி வேறு விதமாக சொல்கிறேன் பாருங்க. நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது மட்டும் இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. நான் சொல்ல வர கருத்து இந்த வாரத்தில் இந்த நேரத்தில் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்வதில் சோர்ந்து போயிடாதீங்க. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். உங்களுக்கு நீங்களே தீமை செய்கிறது யார் தெரியுமா? அதுக்கு பேர் தான் லேகியோன். லேகியோன் என்ன பண்ணினாரு? தனக்குத்தானே தீமையை ஏற்படுத்திக்கிட்டார். கிடையாது, நம்ம லேகியோன் கிடையாது. நம்ம யெகோவா தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு தேவனை அவர் அறிமுகப்படுத்தினாரே, அவர் காட்டினாரே, அந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் இருப்பதனால நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு நானே நன்மை செய்வது கொள்வதிலும் நான் சோர்ந்து போயிடக்கூடாது. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மற்றவங்க யாராச்சும் நன்மை செய்ய மாட்டாங்களா, அவங்க நன்மை செய்ய மாட்டாங்களா, இவங்க நன்மை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யலாம், ஒருவேளை செய்யாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்வதில் யாரும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்களுக்கு நீங்களே நன்மை செய்வதில் இந்த உலகத்தில் யாராச்சும் தடுக்க முடியுமா? எந்த சக்தியாலும் தடுக்க முடியாதுங்க. பிசாசாலே தடுக்க முடியாது, சூழ்நிலையினால் தடுக்க முடியாது, வெளியில் இருக்கிற நபர்களால் தடுக்க முடியாது. எந்த ஒரு நபரினாலும் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறதுல தடுக்க முடியாது. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. பாருங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தம்முடைய பிள்ளை சொந்த ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் அவர் தெரிந்தெடுத்து நம்மளை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நம்மளை ஆசீர்வாதமாய் மீட்பின் சகல நன்மைகளையும் கொடுத்து இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளாய் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ஆமென். ஸோ தேவன் நமக்கு கொடுத்த அபிஷேகம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், கிருபைகள், தயவு, தேவன் நமக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, இதை கொண்டு உங்களுக்கு நீங்களே என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். ஆமென்.
அப்போ நீ கேட்கல, என்னங்க ஏசப்பா சொல்லியிருக்கிற இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சம், இந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும், மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம், இல்லை நான் சொல்லலை. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அவர்களுக்கு ஆசீர்வாதம் போய் சேருதோ இல்லையோ, உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எப்படின்னு சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யோபு ஜெபிக்கிறாரு. யோபு தன் சகோதரர்களுக்காக, சிநேகிதருக்காக அவன் ஜெபித்தான். தேவன் அவன் சிறையிருப்ப அவனுக்கு நன்மை செஞ்சார். வாவ்! நீங்க உலகத்துக்கு எந்த அளவுக்கு நன்மையா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு நம்ம உதவியா இருக்கணும்னு சொல்லி எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறீர்களோ அதுல தேவனுடைய கரம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அதை காட்டிலும் விசேஷித்த கரம் என்ன தெரியுமா? பரலோகம், முழு பரலோகம் எதுல கவனம் செலுத்தி இயங்கிக் கொண்டு இருக்கிறது தெரியுமா? உங்க வாழ்வில நன்மையை கொடுப்பதில்லை. சொல்லுங்க, என் வாழ்வில் நன்மையினால் நிறைஞ்சிருக்கு, ஆசீர்வாதத்தினால நிறைஞ்சு, தேவனுடைய கிருபையினால் நிறைஞ்சு, தேவனுடைய சுபாவத்தையும் தன்மையும் வெளிப்படுத்துவதற்கு முழு பரலோகமும் எனக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பூமியில் நீங்கள் நன்மையாய், ஆசீர்வாதமாய், ஒரு 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 அற்புதமான காட்சி பொருளாக இருப்பது தேவனுடைய சித்தம். ஆமேன். அப்போ உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்வது எப்படி? ரட்சிக்கப்பட்ட விசுவாசியாகட்டும், அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, ஆலயத்துக்கு வராங்க, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கிறோம், வார்த்தைகளை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அபிஷேகத்தில் நிரம்புகிறோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். இவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு மிகுந்த நன்மையாய் இருப்பதற்கு ஒரு காரியத்தின் மேலே உங்கள் கவனம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எதுனா, நீங்கள் அடிக்கடி எண்ணுகிற எண்ணத்தின் மேலே. ஆமேன். உங்களுடைய எண்ணம் சரியா இருந்தா உங்க வாழ்க்கை சரியா இருக்கும். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு நீங்க காட்டணுமா அல்லது நீங்க புரிஞ்சுக்கணுமா? இப்போ வெளியே இருந்து நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க யாருன்னு நீங்க பார்க்கணுமா? உங்க எண்ணம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் நீங்க. அதுதான் நீங்க. நீங்க வெளியே ஷோக்கா இருக்கலாம், வெளியே அப்படியே ஒரு மாதிரி ஜம்முன்னு இருக்கலாம். ஆனால் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதுதான் நீங்கள் என்பதை மறக்க வேண்டாம். நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, மனுஷனுடைய அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். வாவ் வாவ். நீங்கள் யார் என்பதை உங்கள் நினைப்பு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன எண்ணுகிறீர்கள், என்ன யோசிக்கிறீர்கள், அதுதான் பாருங்க மனசு சொல்கிறோம். இந்த மனசில் அந்த எண்ணம் அதெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்குது பாருங்க, உணர்வெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்குது. நம்ம மீட்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் என்ன எண்ணுகிறோம், எதில் அதிக கவனம் செலுத்துகிறோம், எதில் அதிக ஈடுபாடு இருக்குது, எதை அதிக சதா நினைத்து கொண்டு இருக்கிறோம், எது உங்கள் உள்ளத்தில் வந்து அப்படியே அப்படியே நினைவு குட்டப்பட்டு கொண்டே இருக்குது. தூங்கும்போது என்ன நினைக்கிறீங்க, எந்திரிக்கும் போது என்ன நினைக்கிறீங்க, அதுதான் நீங்கள். ஆமேன். அதனால தான் வேதம் வந்து 3 வித ரட்சிப்பை கொடுக்குது. ஒன்று, நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது, நம்முடைய ஆத்துமா தினந்தோறும் வார்த்தைகளை கொண்டு ரட்சிக்கப்படுகிறது, நம்முடைய தேவன் ஆரவாரத்தோடு மிகுந்த சத்தத்தோடு எக்கால சத்தத்தோடு திரும்ப வரும்பொழுது நம்முடைய சரீரம் என்ன பண்ணுது, ரட்சிக்கப்படுது. அப்போ இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நம்மளுடைய ஒரு ரட்சிப்பு மட்டும் நாளுக்கு நாள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பு, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தினந்தோறும் நாம் ஒன்றுக்கு ரட்சிக்கப்படுற என்ன தெரியுமா, நம்ம ஆத்துமாவில் இருக்கிற அந்த எண்ணத்தில். அங்கே எண்ணத்தில் வருகிற எல்லா இக்கட்டும், தீமைகள், பழைய எண்ணங்கள், அழிவின் எண்ணங்கள், ஒத்து வராத காரியங்கள், அவிசுவாசம், அதைரியம், பலவீனம், அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அகற்றி
அவருடைய எண்ணத்தினால, அவருடைய விருப்பத்தினால, அவருடைய வார்த்தையினால நம்முடைய எண்ணங்கள் நிரப்பப்படும் பொழுது நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ளுகிறோம். ஆமீன். பாருங்க, மற்றவர்களுக்காக ஜெபிப்பாங்க, மற்றவர்களுக்காக ஆலோசனை சொல்லுவாங்க, மற்றவர்களுக்காக நேரத்தை செலவிட்டு அவங்களுக்கு சில புத்திமதிகளை எல்லாருமே சொல்லுவாங்க. அது மற்றவர்களுக்கு. உங்களுக்கு என்ன? இப்போ மற்றவர்களுக்கு நம்ம சில நேரத்தில் சில பேர் பேசுவாங்க, எம்எல்கே சங்கட்டமாயிரும். பாஸ்டர், நான் அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், அவங்க விடுதலைக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் பாஸ்டர், ஆனால் வீட்டுக்கு வந்தால் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுது பாஸ்டர், எனக்கு ஒரே போராட்டமாக இருக்குது பாஸ்டர், என்னையும் போட்டு அழக்களிக்குது பாஸ்டர். ஹே, என்னடா அது? ஊருக்கெல்லாம் நன்மை செஞ்சுட்டு வீட்டுக்கு என்னவாமா? என்ன இது? என்ன தேவனத்தை ஆராதிக்கிறோம் நம்ம? எந்த தேவனத்தை நம்ம நம்புகிறோம்? ஹலோ, இந்த மாதிரி எண்ணங்களும் இந்த மாதிரி நினைவுகளும் வேரோடு பட்டு போவதாக. வேரோடு. அவர் சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவை நீ குற்றப்படி. இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறதுங்க. நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்கிறீங்க, அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது என்னை போட்டு ஆட்டுதுங்க. நாங்கள் ஐயோ 2 நாளாக ஒரே தூக்கம் இல்லை, போராட்டம், நமக்காக ஒரு 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 இதை ரெடி பண்ணிக்கணும், இல்லாட்டினா நம்மளை போட்டு பிசாசு அடித்து தகர்த்துருவான் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட எண்ணம் இருக்கும் என்றால் தயவுதெய்து சொல்லுகிறேன், இப்படி ராஜ்யத்துக்காக வேலை செஞ்சு பிசாசு நம்மளை உண்டு இல்லைன்னு நீ தகர்த்துறான்னு சொல்லுச்சுன்னா நமக்கு அந்த வேண்டாங்க. என்னங்க, அப்பேற்பட்ட நம்மளை இப்படி தீமையில் கொடுக்குற தேவனையா நீங்களும் நானும் ஆராதிக்கிறீங்க? பாருங்க, ஊழியத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடு உபத்திரவம் என்பது வேறு, அதை நான் மிங்கில் பண்ணல. ஆனால் உங்களுடைய அவிசுவாசமும் சத்தியத்தின் வெளிச்சம் இல்லாத தன்மையும் உங்களை நீங்களே குழப்பி கொள்ள வேண்டாம். ஆமேன். இதனால தான் சத்தியத்தின் வெளிச்சம் நமக்கு தேவை, வார்த்தையின் வெளிச்சம். இது எங்கே டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உங்கள் ஆவியில் இல்லை, உங்கள் மைண்டில், உங்கள் எண்ணத்தில். ஐயோ, அது நம்ம ஓட்டணும்னா அதெல்லாம் ஊழிக்காரர் தான் செய்கிறது, நம்ம போய் பிசாசுக்கு ஜெபம் பண்ணலாமா, நான் போய் வியாதிக்கு ஜெபம் பண்ணலாமா, நான் போய் இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணலாமா? கிடையாது கிடையாது கிடையாது. பாஸ்டரால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அப்படியா வேதம் சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்கள். ஒவ்வொருவரும் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி இருக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கிற அந்த அசுத்த கிரிகளை ஆவிகளை எல்லாம் விரட்டுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை மறக்கவே வேண்டாம். அப்போ தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, தேவன் என் மேல் வைத்திருக்கிற சத்துவம், எதையெல்லாம் நான் உரிமையாய் பயன்படுத்தலாம் என்கிற அந்த வெளிச்சம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் முதலில் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ளுகிறீர்கள். அந்த நன்மையை பாருங்க. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம ஊழியத்தை செய்கிறோம். பாருங்க, நீங்க சின்ன தலைவலிக்கு ஜெபம் பண்ணாலும் கேன்சருக்கு ஜெபம் பண்ணாலும் ஒன்று தான். கேன்சர் ஜெபம் பெருசு, தலைவலி ஜெபம் சிறுசு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா உங்க மனசுல என்ன, கேன்சர்னா சுகமாக்க முடியாது, தலைவலின்னா நமக்கு வெளியே தெரியாது. தலைவலி சரியாயிருச்சுன்னா சரியாயிருச்சுன்னு சொல்ல முடியும். தலைவலி போய் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்களா? இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னு தலைவலி சொல்ல முடியுமா? சில வீட்டம்மாக்களுக்கு ஓய்வு எடுக்கணும்னு என்ன சொல்லிடுவாங்க, அதை மாற்ற முடியுமா? கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால தான் பக்குவமாக வச்சுக்கணும், உற்சாகப்படுத்தி. இல்லாட்டி சோறும் கிடைக்காது, கிடைக்கிறதும் கிடைக்காது. அதை எதையும் பெரட்டி உருட்டி இருட்டி நல்ல ஒரு பாரத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு தலைவலி அப்படின்னா போதும், ஃபுல் ரெஸ்ட், அவ்வளோதான். இது மாத்திரை போட்டா சரியாகாது. இந்த தலைவலி வேறு, இது வேறு தலைவலி. ஓ, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சத்துவத்தை, அந்த வல்லமையை, அந்த கிருபைகளை, அந்த அதிகாரத்தை, அந்த அத்தாரிட்டி, அந்த ஆளுகை,
அந்த உரிமை ஸ்லாக்கியத்தை நான் வேத வசனங்களின் மூலமாய் அறிந்து கொள்ள எனக்கு நானே நன்மை செய்கிறேன் என்ற அர்த்தம். ஆமென். அதை கேட்ச் பண்ணிக்கங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறது, ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தில் நிறையிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், இதெல்லாம் மற்றவர்களுக்காக மட்டும் அல்ல. யாருக்காகவும்? நமக்காக. எதை நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு ஒரு தெளிவு வருகிறது, தைரியம் வருகிறது, பலன் வருகிறது, உறுதி வருகிறது, நிச்சயம் வருகிறதுங்க. அதற்காகத்தான் இந்த ஜெபம். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி எடுத்துக்கங்க. தேசம் இப்படி எல்லாம் ஆமான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி மொர்துகாய் தெரிஞ்சோன்னே தகவல் போகுது. எஸ்தருக்கு போனோன்னே அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? கம்முன்னு இருப்பா, நான் உண்டு, என் வேலை உண்டு, இதுக்கெல்லாம் நம்மலாம் ஒன்றும் செயல்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ராஜாட்ட அனுமதியெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாது, நீ வேற கொன்னே போடுவார் அப்படின்னு சொல்லி எண்ணத்தில் என்ன இருந்துச்சு? தடுமாற்றம் இருந்துச்சா இல்லையா? இப்போ மொர்துகாய் சொல்றாரு, மொர்துகாய் பிரசங்கம் பண்றாரு, மொர்துகாய் கடிதத்தை அனுப்புறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே இவங்க உபவாசிக்க போறாங்க. இப்போ உபவாசிச்சுட்டு வந்த உடனே மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? எஸ்தருக்குள்ள வந்த அந்த தைரியம், அந்த எண்ணம் வந்துச்சு பாருங்க. பரவாயில்ல, செத்தாலும் நான் சாகிறேன், நான் போறேன். இந்த துணிவு எப்படி வந்துச்சு? உபவாச ஜெபத்தில். உபவாச ஜெபம் 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களை காப்பாற்றுவதற்கு முன்பதாக எஸ்தருக்குள்ள வந்துச்சு. அப்போ உங்க ஜெபம், உங்க அந்நிய பாஷை, உங்க இது மற்றவருடைய நன்மைக்காக மட்டுமல்ல, அது உங்களுடைய நல்வாழ்வுக்காகவும். நீங்க தைரியமாய் நிற்கணும். நீங்க அந்த எந்த ஒரு குழப்பம் இல்லாம, எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம, எந்த ஒரு அதைரியம் இல்லாம, சோர்வு இல்லாம, கவலையோ வருத்தமோ புலம்பலோ இல்லாம நின்று காரியத்தை ஃபேஸ் பண்ணதுக்குண்டான அந்த வெளிச்சம், தைரியம் வருது பாருங்க. அதுக்கு பேர் தான் நன்மை. உங்களுக்கு நீங்களே நன்மை செய்கிறீங்க. நீங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுறீங்க, எல்லாமே செய்றீங்க. ஆனா வெளி வந்தோன்னு என்னமோ போங்க பொழப்பு, என்னங்க அவன் தலையெழுத்துங்க, என்ன பண்றதுங்க, எனக்கு இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க, எனக்கு அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இவங்க இப்படி. ஹலோ விசுவாசிகளே, நான் உங்களுக்கு ஒரு எளிமையாக உங்கள் மனசுக்கு புரிந்து கொள்ளும்படி செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணத்தில் ஓடுகிற அந்த எண்ணத்தை டெஸ்ட் பண்ணுங்க. வா, இது தேவனுக்கு உகந்ததா, தேவனுக்கு ஒத்து வராதா? தேவனுக்கு ஒத்து வராது என்றால் முளையிலேயே கிள்ளி போட்டுருங்க. அது வேண்டாம். அது எவ்வளோ பெரிய லாபகரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆதாயமாக இருந்தாலும் சரி, கண்டுக்காதீங்க. அது வேண்டாம். இது தேவனுக்கு ஒத்து வராத, தேவனுக்கு பிரியம் இல்லாதத, இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்ததல்லாதது இருக்குதா? ரைட், ஓகே, வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு சின்ன காரியமாக இருக்குதா? ரைட், ஓகே. வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் எண்ணப்படுகிறவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பெரியவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவ்வளவு மகத்துவங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓகே, பாருங்க. அப்போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் எண்ணத்தில் பயங்களும் சந்தேகங்களும் இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அது வெளிப்படும். அதை மூடி மறைக்க முடியாது. உங்கள் எண்ணத்துக்குள்ள குழப்பம், சந்தேகம், அதைரியம், அவிசுவாசம், எரிச்சல், பொறாமை, கசப்பு, இதெல்லாம் உங்கள் எண்ணத்தில் மனசில் இருந்துச்சுன்னு வச்சுங்க. இது நான் சொல்கிறது விசுவாசி பிள்ளைகளுக்கு. ஹலோ, நான் என்னமோ கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நான் பேசலை. யாருக்கு பேசிகிட்டு இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பந்தியில் பங்கெடுத்து சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் எண்ணத்தில் எரிச்சல், பொறாமை இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா அது நிச்சயமாய் உங்கள் வாழ்வில் என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்போது உங்கள் வாழ்வில் வெளிப்படுவதற்கு முன்பதாக உங்கள் எண்ணத்தில் என்ன இருக்குதோ அதை வாயை திறந்து பேசிடுவீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உள்ளவே இருக்கட்டும், அதெல்லாம் எதுவும் கண்டிப்பாக பேசிடு, அது வெளிப்படும். உள்ளத்தின் நிறைவினால், எண்ணத்தின் நிறைவினாலும்
சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறீங்களோ அதை பேசிடுவீங்க. பேசாமல் இருக்கவே நீதிமொழிகள் ஒரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 32வது வசனம் பாருங்க. நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாய க்ளோஸ் பண்ணு. தான் சாலமோன் ஞானி சொல்றாரு, கையினால என்ன பண்ணுங்கிறார்? அவிசுவாசத்தை பேசாத, சந்தேகத்தை பேசாத, பலவீனத்தை நீ எல்லாம் எங்கே உருப்பிடுவே, வாயை பொத்திக்கங்கிறார். சொல்லாத. இங்கே பாருங்க, உங்கள் எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அது வாயை திறந்து பேசிட்டிங்கன்னா அது நிறைவேறுவதற்கு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும். நல்லா கவனிச்சுங்க, இது சும்மா விளையாட்டு காரியம் இல்லை, இது ஒரு பிரமாணம் மாதிரி இயங்குது. தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அதெல்லாம் ரட்சிப்புக்கு அடையாளம். அடிமைத்தனத்திலேருந்து, ஒடுக்குமுறையிலேருந்து, ஆளோட்டிகளிலிருந்து, அந்த முதுகு அவங்களுக்கு சவுக்கடி எல்லாம் கிடச்சிது பாருங்க. அது எல்லாத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி செங்கடல் வழியாய் கடத்தி வந்தார். அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். இதெல்லாம் நிழலாட்டமாய் அப்படி கூட்டிகிட்டு வரார் பாருங்க. ஆனால் அவ்வளோ பெரிய மகத்துவத்தை அற்புதத்தை செஞ்ச, ஆனால் என்ன மாறலை? புத்தி மாறலை. புத்தி என்ன புத்தி தான்? எகிப்தின் புத்தி தான் இருக்குது. எகிப்தை விட்டு வெளிவந்துட்டாங்க, சரீரமெல்லாம் வந்துருச்சு. நம்மளும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம சபையில் இருக்கிறோம், வார்த்தைகளை கேட்குறோம், இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. ஆனால் புத்தி எண்ணம் சரியில்லை என்று சொன்னால் நிச்சயம் தேவன் வைத்த அந்த வாழ்வை முழுமையாய் அனுபவிக்க முடியாது. அதனால தான் நாளுக்கு நாள் மறுரூபமாகுங்கள், மறு உருவமாகுங்கள், மனதில் மறுரூபமாகுங்கள், எண்ணத்தில் தெளிவாகுங்கள், எண்ணத்தில் தூய்மையாகுங்கள். உங்கள் எண்ணம் நாளுக்கு நாள் ஷார்ப் ஆகட்டும். தடுமாறுகிற குழப்பங்கள் எல்லாம் விலகி தைரியமும் நம்பிக்கையும் நிச்சயம் உறுதி உண்டாகட்டும் உங்கள் எண்ணத்தில். அது எதன் மூலமா வரும்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிவந்துட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா வாயை திறந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தா என்ன மாதிரி இருந்திருப்போம். ஐயோ, இங்கே என்னங்க சாப்பாடே இல்லை, இங்கே என்ன தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் கர்த்தர் போஷிக்கிறாருங்க. ஒரு குறையும் வைக்கலைங்க. 40 வருஷத்தில் அவங்க கால் வீங்கலை, செருப்பு தேயில, ட்ரெஸ்ஸு பழசாகலை. அப்பேற்பட்ட வாழ்க்கை. ஆமேன். பாலைவன வாழ்க்கையே அவ்வளவு பசுமையாக இருக்கும் என்றால் கல்வாரியின் கானானின் வாழ்க்கை அவ்வளவு மேன்மையாக இருக்கும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? தேவன் அற்புத விதமாக அவங்கள வழி நடத்துகிறார். சான்ஸே இல்லைங்க. மன்னாவை கொண்டு வழி நடத்துகிறார். சாப்பாடு தூதர்களின் அப்பத்தை கொடுக்கிறார். தண்ணியை கண்மலை அடிக்க சொல்கிறாரு. தண்ணி 40 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சணும்னா விளையாட்டுக்காரே இல்லை சார். கர்த்தர் அவர்களை பராமரித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் அற்புத விதமாய் அவர்களை வழி நடத்தினார். அப்போ ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துருச்சு, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கும்போது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு நெருக்கடி வந்துச்சு, இந்த என்ன டெய்லியும் மன்னாவா, அதெல்லாம் அருவருப்பாக இருக்குது, அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பராமரிப்பையே உதாசீனப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்போ ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுதும் அவங்க வாயை திறந்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் எகிப்தில் இருந்தா நல்லா இருந்திருப்போம். ரட்சிப்பின் தேவனையே மட்டுப்படுத்துகிறாங்க. நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த எகிப்தின் இதிலிருந்து வாழ்விலிருந்து கானான் வாழ்விலுடைய கல்வாரிக்குள்ளே வந்துட்டின்னு சொல்லுச்சுன்னா எதை நினச்சே பார்க்கக்கூடாது, எதை நினச்சி பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை நினச்சிங்கன்னா தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். அங்கிருந்தால் நாங்கள் இன்னும் நல்லா இருந்திருப்போம், அங்கிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருப்போம். உங்கள் எண்ணத்தில் மாற்றம் வேண்டும். எண்ணுகிற எண்ணம் தவறு. இந்த உணர்வு இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா நிச்சயமாய் தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ளும் நம்ம சிக்குவோம். அல்லது அவர்கள் வாழ்ந்திருக்கிற வாழ்க்கையை பார்த்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாத மாதிரி
நீங்கள் நினச்சி தவறான தீர்மானம், தவறான முடிவு, தவறான செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன், அதை காட்டிலும் 1000 மடங்கு நன்மை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார், இந்த வாழ்வில் வச்சிருக்கிறார். ஆமென். அதெல்லாம் ஒன்றுமில்லை, அது அநித்தியமான சந்தோஷம். இங்கே தேவன் பரிபூர்ணமான நித்திய சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். என் ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு, என்னுடைய நித்திய வாழ்வுக்கும், இந்த பூமிக்கும், எல்லாவற்றுக்கும் தேவையான அத்தனையும் அவர் செஞ்சு வச்சிருக்கிற தேவன். கல்வாரி சிலுவையின் மூலமாய் அவ்வளவு நன்மைகளை செய்து வைத்த தேவனை ஒரே வார்த்தையில் சொல்கிறோம், எகிப்தில் இருந்தால் நாங்கள் நல்லா இருந்திருப்போமே. எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்துக் கொள்ள வேண்டாம். ஆமென். அப்புறம் வாயை திறந்து இஸ்ரவேல் ஜனம் என்ன சொல்றாங்க, நாங்கள் செத்து போனா நலமா இருக்குமே. மரணத்தை பேசுறாங்க. சார், எங்களுக்கு கல்லறை இல்லை என்றா இங்க கொண்டு வந்தாய், நாங்கள் அங்கேயே செத்தா எங்களுக்கு நல்ல அடக்கம் பண்ணுவாங்க, 4 பேர் வந்து எங்களை பார்ப்பாங்க, இங்க வனாந்தரத்தில் எங்களை இப்படியா செய்கிற. அவங்க என்ன வாயை திறந்து பேசுறாங்களோ அதுவே அவங்களுக்கு சம்பவிச்சதுங்க. நம்ம சில நேரத்தில் ஏண்டா இவங்க இந்த விசுவாசிக்கு இப்படி நடந்துருச்சு, அவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு, அந்த பாஸ்டருக்கு இப்படி நடந்துருச்சு. இல்லை 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 இல்லை, அது ஒரு நாளில் நடக்கிறது அல்ல, அதனுடைய ரூட் வேற எங்கேயோ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அசை போட்டு தீனி போட்டு அதை அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே எண்ணங்களில் வளர்த்து பலத்த அரணாக இருந்து அது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், துர்ச்சிந்தை உள்ளவனானா அதான் உன் வாழ்க்கையில் நிலைக்காதபடி வாயை திறந்து பேசாத, வாயை க்ளோஸ் பண்ணிக்க. யோபு சொல்கிறாரு, எனக்கு தெரியாததையும் எனக்கு புரியாததையும் நான் அழைப்பிட்டேன், நான் கண்டபடி பேசிட்டேன், இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் கையினால் என் வாயை சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறையா தீமைகள் வெளியேறுவது உங்களுடைய வாயினுடைய க்ளோஸ் பண்ணுறதுல இருக்குது. ஆமீன். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சீட் பெல்ட் அறிமுகப்படுத்தினாங்க. பல விபத்துகளும் பல சண்டைகளும் இதனால் 60% 80% விபத்துகள் தவிர்க்க பட்டுருச்சு. என்ன சீட் பெல்ட் தெரியுமா? இந்த பக்கம் கணவர் இருக்கிறாரு, இந்த பக்கம் மனைவி இருக்கிறாங்க. கணவருக்கும் சீட் பெல்ட் இருக்குது, மனைவிக்கும் சீட் பெல்ட். மனைவிக்கு சீட் பெல்ட் எங்கே போட்டாங்க? நான் அதை பேசாமல் அதை செல்ஃபோன்லேருந்து டவுன்லோட் பண்ணி இதில் போட்டு காட்டலான்னு நான் பார்க்குறேன். வாயில் போட்டாங்க. நான் சொல்கிறேன், 2 பேர்த்துக்குமே வாயில் போட்டிருக்கணும். கணவருக்கு மட்டும் இப்படி இல்லை, 2 பேர்த்துக்குமே. வண்டி ஓட்டும் போது 2 பேர்த்துக்குமே வாயில் சீட்டு பெல்ட் போட்டால் பல விபத்துகள் தவிர்க்கும். ஆமேன்னு சொல்லாமே. நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தால் கையினால் வாயை மூடு. வா, பேசாத. அதை மொழியிலேயே கிள்ளுவதற்கு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் தண்ணி பாய்ச்சுறீங்க, அதை வேலி அடிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க, தொடர்ந்து அதற்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்கள் தோல்வியை, உங்கள் விரக்தியை, உங்களுடைய நஷ்டத்தை, உங்களுடைய இழப்பை, உங்களுடைய கசந்து கொண்ட காரியங்கள், உங்களுக்கு வேதனை ஊட்டின காரியங்கள், உங்களை காயப்படுத்தின அத்தனை காரியத்தை தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு தீனி போடுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் அப்பேற்பட்ட காரியங்கள் உங்கள் நினைவுக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தையினால அவைகளை ஆண்டு கொள்ளப்படும் பொழுது அவைகள் வேரோடு பட்டு போகும். ஆமீன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் வேரோடு டீல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி, வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தின் கனி உண்டாகாது இருப்பதாக சொன்ன உடனே ஒருவேளை அது மாறல, டக்குன்னு காஞ்சு போகல, டக்குன்னு இலையெல்லாம் கருகி போகல, பழமெல்லாம் அப்படியே காயோ அது எதுவுமே நடக்கல, பார்க்கறதுக்கு அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எங்கே வேலை நடந்துருச்சு? வேரில் நடந்துருச்சு. அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த மரம் பட்டு போயிடுச்சு. நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் எண்ணத்தில் ஆண்டாண்டு காலமாய் பழைய சுபாவத்தினால, பழைய பழக்க வழக்கத்தினால அடிக்கடி உங்கள் எண்ணங்களில் மோதுகிற எண்ணத்தின் வேருக்கு
நீங்கள் பேசுகிற அந்த கடவுளுடைய வார்த்தை அது போய் அழிக்குது, அந்த வேரில் வேலை செய்யுது, இந்த வேரை அழிக்குது. வேறு அழிஞ்சிருச்சுன்னா நான் சொல்கிறேன் மரத்துக்கு வேல்யூவே இல்லை. வேறு அழிஞ்சிருச்சுன்னா அந்த மரத்தை நிச்சயம் அது 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 நிலை நிற்க முடியாது. சத்தமாக ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தம். அதனால் உங்கள் எண்ணத்தில் இருக்கிற துர்ச்சிந்தை, கேடான நினைவுகள், கேடான எண்ணங்களை வேறு அறுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4:8 வசனம். உங்களுக்குள் இருக்கிற அந்த துர் எண்ணத்தை வேறு அறுப்பது, அது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கிற 2வது நன்மை. ஃபஸ்ட்டு நன்மை என்ன? தெய்வத்துவத்தின் மகத்துவத்தை, வல்லமை, அதிகாரம், அவர் என் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்க, இதையெல்லாம் உங்களுக்கு உரியது என்பதை குறித்த அந்த வெளிச்சம், அந்த அறிவு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்களே என்ன செய்கிறீங்க? நன்மை செய்கிறீங்க. 2வது, தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை மோதி அடிக்கும் பொழுது, அந்த மோதி அடிக்கிற எண்ணங்கள் உங்கள் வாழ்வில் நிலைத்து நிற்கக்கூடாதபடி உங்கள் வாயை திறந்து அதை பேச வேண்டாம். அப்படி எண்ணங்கள் வருகிறதை எப்படி வேரோடு பட்டு போக செய்வது? அதைத்தான் இந்த பிலிப்பியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிச்சுங்க பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டாரு. இங்கே பாருங்க. அப்பா, உன்னுடைய எண்ணத்தில் 1000 குழப்பங்களும் தடுமாற்றங்களும் தோல்வியின் எண்ணங்களும் பிற்போக்கான எண்ணங்களும் அதைரியத்தின் எண்ணங்களும் சோர்வு சூழ்நிலைகளை பார்த்து அல்லது ஜனங்கள் உங்களுக்கு செய்கிற செயல்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி, நஷ்டம், விரக்தி, அதையெல்லாம் பார்த்து உங்கள் எண்ணத்தில் தேவையில்லாத சிந்தனைகள் மோதி அடிக்கும் பொழுது அந்த எண்ணங்களை வேரோடு பட்டு செய்வதற்கு என்ன செய்யணும்னு அழகா கடவுளுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், கடைசியாக சகோதரரே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறார், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள், துர்க்கீர்த்தி அல்ல, துர்மனசாட்சி அல்ல, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே. அப்போ உள்ளுக்குள் இருக்கிற தோல்விகரமான தீமையான எண்ணத்தை வேரோடு அழிப்பதற்கு இந்த நல்ல எண்ணத்தை உள்ள வைக்கணும். இந்த ஒட்டுமொத்த நல்ல எண்ணத்திற்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது கடவுளுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையில உங்க எண்ணம் நிறைஞ்சிருக்கிறதோ நீங்கள் உண்மையாயிருப்பீர்கள், நீங்கள் ஒழுக்கமாயிருப்பீர்கள், நீதி உள்ளவர்களாய் இருப்பீர்கள், கற்புள்ளவைகளாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எந்த ஒரு மனிதன் கடவுளுடைய வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தையினால உள்ள நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் கடந்த காலத்தில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் வேரோடு பட்டு போக செய்ய முடியும். ஆமேன், ஆமேன். இப்போ உங்களை குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் தேடி வாசிக்கணும். உங்களுக்கெல்லாம் தேவன் என்ன வச்சு உங்களை குறித்து அவர் நோக்கம் வச்சிருக்கிறாரா இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் அவர் வகுத்து வச்சிருக்கிறாரா? எது? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்கள் கருவை அவருடைய கண்கள் கண்டது. அதனால தாயின் கருவிலே உங்களை தெரிந்தெடுத்துங்கிறாரு, உங்களை வேறு பிரித்துங்கிறாரு. இந்த தேசத்திற்கு, இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்னென்ன தேவை அத்தனையும் வைத்திருக்கிறார். எரேமியாவை அப்படித்தான் அழைத்தாரு. அவர் சொல்றார், எரேமியா வா, நீ சிறுபிள்ளைன்னு சொல்லாத, உன் வாயில என் வார்த்தைய நான் வைக்கிறேன்னு சொல். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் உன்னை ராஜ்யங்களின் மேலும்
ராஜ்யத்தின் மேலும் உன்னை நான் என்ன தீர்க்கதரிசியா வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அடுத்த வசனம் சொல்லுது, என்னுடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். சத்தமாவின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியாமா கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். இங்க பாருங்க, அப்போ பிலிப்பியர் 4:8 சொல்லுது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவ்வளோ, கற்புள்ளவைகள் எவ்வளோ, அன்புள்ளவைகள் எவ்வளோ, புண்ணியம் எதுவோ, இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க அதை வாசிச்சு உங்களுக்கென்று அதை உரிமை பாராட்டும் பொழுது அந்த வார்த்தை தீவிரமாய் வேலை செஞ்சு பழைய எண்ணங்களை வேரோடு பட்டு போக செய்யும். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, உங்களை குறித்து ஒரு தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களை குறித்து மற்ற ஊழியர்கள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறது காட்டும் நல்லது சொன்னார் என்றதை காட்டிலும் உங்களை குறித்து உங்க கையில் இருக்கிற வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்க எண்ணங்கள் அற்புதமா இருக்கும். ஆமீன். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாங்களா இல்லையா? ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, எரேமியா சொல்லியிருக்கிறாரு, சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறாரு, மோசே சொல்லியிருக்கிறாரு, எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு பேர் சொன்னாலும் சரி, இயேசு மாம்சத்தில் வந்த உடனே தன்னை குறித்து என்ன வேதம் சொல்லுகிறதோ அந்த இடத்தை கண்டு வாசித்தார். அப்படி வாசிக்கும் பொழுது அந்த நேரத்திலிருந்து அந்த வார்த்தைகள் அவருடைய எண்ணத்தில் நிறைஞ்சு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். ஹலோ, அவர் தீர்க்கதரிசி சொன்னதுனால அவர் இயங்கல, அதுவே போதும்னு சொல்லி இயங்கல. உங்களை குறித்து உங்களுக்கு என்ன தேவன் சொல்லி இருக்கிறார். பாருங்க, 30 வயசுங்க, அவர் ஞானஸ்தானம் ஏறி சோதிக்கப்பட்டு எல்லாம் வந்து ஆலயத்துக்கு போறார். ஆலயத்துக்கு போனோன்னா அவருடைய கரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் அந்த சுருள் கொடுக்கப்படுகிறது. அதை விரிக்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:18 வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். என்றைக்கு அவர் தன் வாயை திறந்து அந்த வார்த்தையை பேசுறாரோ, அதில் இருக்கிற வல்லமையே தனிங்க. ஹலோ, அதில் இருக்கிற வல்லமையே தனிங்க. ஏன்னா 30 ஆண்டுகள் பெற்றோரோடு இருக்கிறாரு, சகோதர சகோதரிகளோடு இருக்கிறார். எத்தனையோ பேர் அவரை வந்து சந்திச்சிருக்கலாம், ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கலாம், வந்துட்டு இருக்கலாம், போய் உட்காந்துட்டு வந்துட்டு இருப்பார். அத்தனை பழக்க வழக்கம், அத்தனை உறவுகள், அத்தனை நேசம், பாசம் எல்லாமே இருக்குது. குறிப்பா அம்மா பாசம் ரொம்ப ஜாஸ்தி. யாருக்குங்க? இயேசு. அப்பவே ஆரம்பிச்சிருச்சாட்டாக்குது. ஆமேன். பாருங்க, இத்தனை உணர்வோடு ஞானஸ்தானம் எடுக்கிறார், கரையேறுகிறார். பிதாவின் சத்தம் கேட்கிறது. என்ன சொல்றாரு? பிதா சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தத்தை எல்லாம் கேட்டு அவர் தைரியமாய் வரார். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்படுறார், ஜெயம் எடுக்கிறார். இப்போ வரார், ஊழியத்தை செய்வதற்கு உள்ளே வருகிறார். உள்ளே வருகிற இடத்துல அப்படி எண்ணங்கள் பழகணும். 30 வருட பழக்க வழக்கங்கள், எண்ணங்கள், பேசின பேச்சு அவரிடத்துல எண்ணத்தில் இருந்திருக்குமா இல்லையா?
இருந்திருக்குமா இல்லையா? அம்மாவை குறித்து, சகோதர சகோதரிகளை குறித்து, மற்ற வேத பாரகர் பரிசெயர் எல்லாத்துக்கிட்டையும் பேசியிருப்பார், பழகியிருப்பார். அத்தனை எண்ணங்களும் இருக்குது. இப்போ தான் யார், எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், என்னுடைய பணி என்ன, என்னுடைய வேலை என்ன என்பதை குறித்து என்ன வேத வாக்கியம் சொல்லுகிறதோ அந்த வேத வாக்கியத்தை திறந்து வாசிக்கிறார். அதை வாசிச்சுட்டு சொல்றார், இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவருக்கே ஒரு பயங்கரமான ரீஃப்ரெஷ் வந்துருச்சு. ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். முதல் அற்புதத்துக்கு போறார். உள்ள போய் காரியம் நடந்தோன்னே வழக்கம் போல அம்மா எப்பவும் போல இயல்பா பேசுறாங்க. அங்க செக் வைக்கிறார். அப்பதான் தெரியுது இவர் எதற்காக வந்தாரோ அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய ஆவியில, அவருடைய எண்ணத்துல, மனசுல எல்லாமே பிதாவாகிய தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை செய்வதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்துட்டார் என்பதை அந்த ஒரு வார்த்தையிலேயே தெரிஞ்சிருச்சு. என்ன, ஸ்திரீயே உனக்கும் எனக்கு என்ன? அங்க செக் வச்சார் பார். இதே சின்ன 12 வயசுல அம்மா வந்து பேசுறாங்க, என்னப்பா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏமா தேடுறீங்க? நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது அல்லவா அப்படிங்கிறாரு. அப்படி பேசணும். உடனே அவங்க அம்மா வந்து அவள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் அப்படின்ட்டு வந்துடுது. ஆனால் இங்கேயெல்லாம் அப்படி வாய்ப்பே இல்லை. செக் வச்சிடறாரு. அமைதியாரு. அம்மான்னு சொல்லல, தாயின்னு சொல்ல, ஸ்திரீங்கிறாரு. ஹலோ, சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்குரிய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து அதை வாசிக்கும் பொழுது, அதை உங்களுக்குரியதாய் நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிச்சொன்ன இந்த வாக்கியம் இன்றைய தினம் என் வாழ்வில் நிறைவேறிட்டு அதை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். அதை இன்றையிலிருந்து உங்கள் ஒரு வசனத்தை வாசித்தாலும் சரி, அந்த வசனத்தை வாசித்து முடித்த உடனே என்ன சொல்லணும்? இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என் வாழ்வில் நிறைவேறிட்டு. ஆமென். இதை உங்கள் எண்ணத்தில் டக்குன்னு உட்காரும். அங்கே உட்காந்து நிறைஞ்சிருக்கும் போது எதிர்மறையான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது இந்த வசனம் உங்களுக்கு நினைப்பூட்டப்படும். நீ சூழ்நிலைக்குரியவன் அல்ல, தேவன் என்ன சொன்னாரோ அதற்குரியவன். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நீங்களே எப்படி நன்மை செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதவே நினச்சிட்டு இருங்க. யோசுவாவை அழைக்கிறார். யோசுவா வா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னார் அவன்கிட்ட தெரியுங்களா? என்னென்ன சொன்னார் தெரியுமா? ஒன்று சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, கைவிடுகிறதும் இல்லை, நீ கால் மிதிக்கிற இடத்தையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். அப்புறம் சொல்கிறார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. இத்தனை வாக்குகள் சொல்கிறார். இதை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, நீ பலங்கொண்டு திட. இந்த வார்த்தைகளை உன் எண்ணத்தில் எப்பொழுதும் வச்சிருக்கோருங்கிறார். உங்கள் மனசில் எப்போதும் இருக்கணுமாமா. எந்த வார்த்தைகளை? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உயிரோடு இருக்கு நாளெல்லாம் ஒருவனும் உன்னை. இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டு தான் எதற்குள்ளேயே ஸ்டார்ட் ஆகிறார் வாழ்க்கை பயணத்தையே. ஹலோ, அப்புறம் அதுக்கு மேலே சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த வாக்கு தத்தமெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எப்பொழுதும் உன்னுடைய நினைவுக்குள் இருக்கும்படியாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது, இரவும் பகலும். ஆமென். பாருங்க, கர்த்தர் எப்படி 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 காரியத்தை ஹேண்டில் பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனை படைத்ததற்காக தேவன் என்ன பண்ணாராமா? மனஸ்தாபப்பட்டார். ஏன் மனஸ்தாபப்பட்டார்? அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாது. அதாவது 24 மணி நேரம் பொல்லாத சிந்தை, நித்தமும் பொல்லாது. அதனால அவனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த அந்த ஜன கூட்டத்தையே, ஜன மக்களையே, மனுக்குலத்தையே அழிச்சிட்டார். இப்ப அந்த கேடான சிந்தையில யாரும் சிக்கிக்கொள்ளாதபடி
கர்த்தர் அற்புத விதமாக மாற்றி அமைக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானி. ஹலோ, சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எண்ணத்தில் மிகப்பெரிய பிரேக் த்ரூ, உடைய உணர்வுகளில், நினைக்கிற நினைவுகளில், எண்ணுகிற எண்ணத்தில், யோசிக்கிற காரியத்தில், நிதானிக்கிற காரியத்தில், சிந்திக்கிற காரியத்தில் ஒரு மிகப்பெரிய மறுரூப மாற்றம் அனுப்பட வேண்டும் என்றால் இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தேவன் உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். அந்த சிந்தனை தாங்க, அந்த எண்ணம் தாங்க உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்வீர்களா? வாவ், என்ன சான்ஸே இல்லைங்க. இந்த நன்மையை யாரும் தடுக்க முடியாதுங்க. இதை தள்ளி போடவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அதனால தான் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஏற்ற காலம் உங்களுக்கு துவங்கிருச்சா துவங்கலையா? என்ன ஒன்றும் பேச மாட்டேறீங்க? ஏற்ற காலம் துவங்கி விட்டது. ஏற்கனவே அது துவங்கிருச்சு. இந்த ஏற்ற காலம்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் நான் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். தேவன் ஆதாமுக்கு, அது சொல்லவே மாட்டேறீங்க, ஆதாமுக்கு ஏற்ற அந்த சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு ஏற்ற துணை. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசியில் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். சொல்லுங்க, ஏற்ற காலத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பேதுருல சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள. ஹலோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய எண்ணம் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களினாலும் வார்த்தைகளினாலும் நிரம்பி இருக்குமாயின் அதுவே உங்களுடைய ஏற்ற காலம், உங்களுடைய ஏற்ற காலம். ஆமென். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் யோசுவாட்ட சொல்றாரு, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் இருதயத்தில் எண்ணத்தில் இருக்கட்டும், வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும், இரவும் பகலும் அதனை தியானமாயிரு, நீ வெற்றி வாழ்க்கை வாழ்வாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவாய். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஏற்ற காலம் வந்துருச்சுனாவே எல்லாமே நன்மையாய் போயிட்டே இருக்கும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ எங்க மாற்றம் வேணும்? எண்ணத்தில். அதனால தான் இயேசு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற ஒரு கட்டளையை, அதனுடைய உள்நோக்கமும் அதனுடைய ஆவியின் அர்த்தம் என்ன தெரியுமா? உன் சிந்தனையில் அதை கொண்டு வராதங்கிறார். செயல் அல்ல விபச்சாரம், கொலை என்பது செயல் அல்ல, அது எண்ணம். நீ செயல்ல மாற்றம் வேணும்னு பார்க்காத, எண்ணத்துல மாற்றம் இருந்ததுன்னா செயல்ல மாற்றம் வந்துடும். கர்த்தர் எங்க டீல் பண்ண விரும்புகிறார்? எண்ணத்துல, உணர்வுல. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தையினால என் உள்ளம், என் எண்ணம் நிரம்புச்சுன்னா நச்சு சொல்ல, நான் திருப்தியாய் நிறைவாய் இருப்பேன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நன்மை செய்வதில் என்ன ஆகக்கூடாது? எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சொல்லுங்கள். நன்மை செய்வதில் நான் சோர்ந்து போக மாட்டேன். யாருக்கு யார் நன்மை செய்யணும்? யாருக்கு யார் நன்மை செய்யணும்? எனக்கு அவர் ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறார், எனக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப்பே இல்லைங்க. அதை நான் சொல்ல வரல. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க, அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த தனித்துவத்தின் வாழ்வில் நீங்கள் எழும்பி ஜொலித்து பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்களே நன்மை செய்து கொள்ளுங்கள். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
லூக்கா 18:1 வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்ன. பாருங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சோர்வெல்லாம் இருக்கும், சோர்வையெல்லாம் போக்கணும்னா ஜெபம் பண்ண. நீங்க ஜெபிக்கிறவர்கள், ஏற்கனவே ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளைகள். அப்போ நீங்க ஜெபிச்சா ஒன்றும் உங்களை அணுகாது. எது? எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க இந்த வசனத்தை? நீங்க ஜெபிக்கிறவளா இருந்தால் உங்களை ஒன்று அணுகாது. ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு உண்மையை சொன்னார். என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. என்ன இல்லை? மனசு இல்லை. அவளுக்கு நன்மை செய்யணுங்கிறது மனசுல, எண்ணத்தில் இல்லை, மனசில் இல்லை. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இது ஒற்றுமைப்படுத்தி சொல்லுகிற ஊமை இருக்குது, வேற்றுமைப்படுத்தி சொல்லுகிற ஊமையும் இருக்குது. இது வேற்றுமைப்படுத்துகிற ஊமை. ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதின்னு சொல்லுச்சுன்னா, நம்ம நியாயாதிபதி யாரு? நீதியுள்ள நியாயாதிபதி. அவன் மனுஷரை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன்னா நம்ம தேவன் யாரு? மனுஷரை நேசிக்கிறவரும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகிறவரும். ஸோ வேற்றுமைப்படுத்துறார். அவனே ஒரு நன்மை செய்யக்கூடிய எண்ணம் அவனுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், இரவு பகலாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ? அங்க வந்து வைக்கிறார் பாருங்க கொஸ்டின் மார்க்க. வாவ், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வேற்றுமைப்படுத்தி காட்டுறார். இங்க பாருங்க, இப்போ இந்த விதவை அவங்களிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். என்ன அவங்க நிறைஞ்சிருக்குது? நான் போய் விண்ணப்பம் பண்ணுவேன், எனக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயம் கிடைக்கணுங்கிற எண்ணத்தில் போய் அந்த நியாயாதிபதியின் இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் பாசிட்டிவாக இல்லை. எந்த ரெஸ்பான்ஸ் என்ன இல்லை? பாசிட்டிவாக ஒரு நன்மையான விதத்தில், அவளுக்கு சாதகமான விதத்தில் அதை விசாரிக்கக்கூடிய அந்த சூழல் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் எதிராக இருக்கிறது. வெகு காலம். ஹலோ எத்தனை நாளும் தெரியல பாருங்க. இவன் டெய்லியும் போறா, போய் பார்க்குற இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யணும். அவன் சொல்ல, நாளைக்கு வா, நாளைக்கு வா, அடுத்த வாரம் வா, இப்படி வா, அப்படி வா, அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்போ டெய்லி வரதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸர் என்ன சொல்லியிருப்பார்? ஏமா இப்படி வெட்டி வீலாம் நடக்கிற, அவனே மனுஷனை மதிக்காதவன், கடவுள் பயங்கு கொஞ்சம் கடுகளவு கூட இல்லையா, அவன் ஒரு துன்மார்க்கையா, அவன் அக்கிரமக்காரையா, அவன்கிட்ட ஏப்பாப்பா நீ வேற தனியாகிற, வயசு வேற ஆயிடுச்சு, உனக்கு எதுக்கு இந்த போ உன் நடதான் வேஸ்ட்டு, நடதான் உனக்கு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? பாருங்க, இவ ஒன்றை விரும்புகிறா, ஒன்றை மனசில் செட் பண்ணியிருக்கிறா, மனசில் எண்ணி இருக்கிறா, அந்த எண்ணத்தின் விளைவாகத்தான் விண்ணப்பத்தை வைக்கிறா. ஆமீன். அந்த விண்ணப்பத்துக்கு விரோதமாய் சூழ்நிலைகளும் மற்ற காரியங்களும் அவருடைய எண்ணத்தை வந்து மோதி அடிக்குது. எண்ணத்தை வந்து உனக்கு கிடைக்காது, உனக்கு முடியாது, உனக்கு வாய்க்காது, உனக்கு சிரமம், அவன் கொடுக்க மாட்டான், அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து மோதி அடித்தாலும், நான் சொல்கிறேன், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் எண்ணம் எப்படி இருக்குன்னா, தேவன் என்ன சொன்னாரோ அந்த எண்ணத்தில் மட்டும் கோல் வைங்க. வேற அத்தனையும் உங்களை வந்து மோதி அடித்தாலும் பரவாயில்ல, அதற்கு இடம் அளிக்க வேண்டாம். இதுதான் இந்த ஊமையினுடைய கருத்தே. அதுதான். உங்கள் எண்ணத்தில் வந்து அவங்க சொல்கிற கருத்து, இவங்க சொல்கிற கருத்து, அவங்க சொல்கிற பிற்போக்கான காரியங்கள், இவங்க சொல்கிற தவறான காரியங்கள் உள்ளே வந்து உக்காந்துருச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஜெபத்தை விட்டுருவீங்க,
நீங்கள் தினந்தோறும் நடக்கிற அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடெல்லாம் இழந்துருவீங்க. நீங்கள் முன் இருந்ததை காட்டிலும் ரொம்ப தொந்தரவாக போயிடுவீங்க. அவங்க சொல்கிறதோ இவங்க சொல்கிறதோ எனக்கு முக்கியம் இல்லை. என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், நான் அவருடைய கரத்தில் எப்பேற்பட்டவனாக இருக்கிறேன், என்னை குறித்து இந்த பூமியில் நான் என்ன செய்யணுங்கிறத அவர் என்ன வகுத்து வச்சிருக்கிறார், அதன் மேலே நாம் கவனமாக இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் விண்ணப்பம் பண்ணின உடனேயே பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துல வெகு காலம் வந்துருச்சு, அப்புறம் அவங்களுக்கு அவன் மனசில் என்னென்னு கதை சொல்கிறாரு. அவன் அநீதி உள்ளவன், அவன் பயம் இல்லாதவன் மனுஷன். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு டைம் எடுத்துக்கும். அவனுக்கும் கர்த்தர் பொறுமையாக காரியத்தை செய்கிறதுக்கு உதவி செய்கிறார். ஆனால் நம்மளுடைய தகப்பனும் அப்படி அல்ல, நம்ம கேட்டா கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என் நாமத்தினால எதை கேட்டாலும், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ, எவனாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டு ஏதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற தைரியம். ஹலோ, அவர் உடனே சொல்ல என்ன எதன் அடிப்படையில், உங்கள் மனசில் உங்கள் எண்ணத்தில் எந்த விதமான வேற்றுமையினுடைய எண்ணங்கள், அலைபாகிற எண்ணங்கள் இல்லாதபடி தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதவே நீங்கள் கோல் பண்ணி பாருங்க. நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். நீங்கள் மற்றவங்க என்ன சொன்னாலும் சரிங்க, நன்மை சொல்லட்டும், வேறு ஏதோ சொல்லட்டும், ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொள்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நன்மை. உங்களை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல வருமானத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல சபையை கொடுத்துருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார், நல்ல சூழலை கொடுத்துருக்கிறார் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையும் உங்களை விட்டு விரட்டப்படும். அப்படித்தான் கர்த்தர் வடிவமைச்சிருக்கிறார். உங்களுக்கு நீங்களே நன்மை செய்வதில் என்ன பண்ண வேண்டாம், சோர்ந்து பாருங்க, எதிராக இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாருங்கிற எண்ணத்தை ரொம்ப நினைக்க வேண்டாம். உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நினையுங்கள். எதிரி கூட மாறுவான். எதிராக இருக்கிற காலங்கள் ஒன்றுமில்லாமல் தவிடுபடி ஆகும், அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகும். ஆமென். தேவனால் செய்ய முடியாதது ஒன்று உண்டோ? இதனால் இது அவனால் செய்ய முடியாது, இந்த வல்லமையெல்லாம் இந்த செய்யறதுக்கு அவர்கிட்ட வல்லமை இல்லை, சக்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. அதை மனசில் வைங்க, அதை எண்ணத்தில் வைங்க, அதை உங்கள் இருதயத்தில் வைங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு மகத்துவமான தேவன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாவ், அப்பேற்பட்ட தேவன் இருக்கிற உங்களை குறித்து அவர் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான நினைவுகள், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அதை நினைங்க மனசில். என்னை குறித்து அவர் வகுத்து வைத்திருக்கிற அந்த எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான அந்த நினைவுகளாக இருப்பதனால என் வாழ்க்கைக்கு நானே நன்மை செய்து கொள்கிறேன். என்னை குறித்து தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை வாசிப்பேன், அதை விசுவாசிப்பேன், அதை என் எண்ணத்தில் வைப்பேன். இன்றைய தினம் என் வாயினால் பேசப்பட்ட இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று சொல்லுவேன். நீங்கள் அப்படி சொல்லி பாருங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே செய்கிற நன்மை. இந்த நன்மை செய்வதில் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் தளர்ந்து போகாமல் இருந்தீர்கள் என்றால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நீங்கள் மட்டும் விட்டுறாதீங்க, நீங்கள் மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லிடாதீங்க. ஒருவேளை அதுக்கு சாத்தியக்கூறே இல்லை என்று சொன்னாலும் அவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் செய்ய வல்லவர், உம்முடைய நாம மகிமைப்படுவதாக என்று சொல்லி அவருடைய கரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தோல்விகரமான எண்ணத்தை ஒருபொழுதும் எடுத்துக்கொள்ள சத்தமாமேன்னு சொல்லலாமே. எத்தனை பேர் சோர்ந்து போக மாட்டீங்க? எத்தனை பேர் தளர்ந்து போக மாட்டீங்க? எத்தனை பேர் தள்ளாட மாட்டீங்க? எத்தனை பேர் தடுமாற மாட்டீங்க? எத்தனை பேர் பலத்தோடு இருப்பீங்க? மனதில், எண்ணத்தில் எப்பக்கம் நெருக்கப்பட்டும்
நான் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கம் அடைந்தாலும், மன முறிவு அடைவது இல்லை, துன்பப்படுத்தினாலும், கைவிடப்படுவது இல்லை, கீழே விழுந்தாலும் செத்து போக மாட்டேன். கர்த்தர் ராஜா இயேசு நம்ம பக்கம். ஆமென். நம்முடைய எண்ணத்தின் பக்கம். எண்ணத்தை நீங்கள் சரியாய் வைத்தீர்கள் என்றால் அதுவே உங்களுடைய வாழ்வின் எழுப்புதல். எண்ணங்களின் காரியத்தில் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஏணிப்படி அதுதான். எண்ணங்கள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்வை தழைக்கும்படி அனுக்கிரகம் செய்வார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், என்னத்தை பார்க்குறா? வாதுமை மரத்தை பார்க்குறேன். வாதுமை மரம் என்ன தெரியுங்களா? வாதுமை மரம் வேற எங்க வருது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோல் எது? வாதுமை மரம். அந்த கோல் துளிர்த்தது. வறட்சி துளிர்த்தது சார். தண்ணி கிடையாது, பசுமை கிடையாது, காஞ்ச ஒரு கட்டை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, உடன்படிக்கைக்குள்ள துளிர்க்கும் என்று சொன்னால், நினச்சி சொல்கிறேன், உங்கள் எண்ணத்தில் ஒரு மிகப்பெரிய மறுரூபம் உண்டாகும் பொழுது உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். கட்டையாய் போய் காஞ்சு போய் கேட்பாரற்று கிடக்கிற எந்த ஒரு காரியமானாலும் உங்கள் எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு நேராக்கினால், அவருடைய வார்த்தைக்கு நேராக்கினால், அவருடைய வார்த்தை ஆளும்படி சொன்னால், நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் எழும்பி ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இழந்ததை பல மடங்கு அதிகமாய் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். சத்தமா ஆமீன் சொல்லாமே நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். சரி, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆராதனைக்காய், உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை நினைவு கூறுகிற ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்தில், வேதத்தின் வார்த்தைகளில் நாங்கள் வெளிச்சத்தில் வெளிச்சம் காணும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உள்ளான மனுஷன் பலப்படுகிறான், மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, எல்லா குழப்பங்களும் விலகி போகிறது, தெளிந்த நீரோடையை போல ஒரு நிறைவு, திருப்தி, மகிழ்ச்சி, நம்பிக்கை உண்டாகிறது. மெய்யாலுமே உம்முடைய சமூகம் எங்களை வாழ வைக்கிற சமூகம், எங்களை தலை நிமிரச் செய்கிற சமூகம். இந்த பூமியிலே உமக்கு நற்கந்தமாய், உம்முடைய சார்பாக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வெற்றியாய் ஜெயமாய் வாழ்ந்து எங்களை சூழ உம்முடைய வல்ல நாமம் உயர்ந்திருக்கும்படி செய்து எங்களை கனப்படுத்தி வருகிற உம்முடைய மகத்துவத்தை எண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பேற்பட்ட ஆராதனை ஒவ்வொரு முறை வரும்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மிடத்திலிருந்து நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இப்பேற்பட்ட இளைப்பாறுதலுக்காய், வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஒருமித்த இந்த பட்டணத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்த அனுக்கிரகம் வந்த ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.